ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆன்மீகம் அப்படின்னாலே தவறாக பார்க்குறாங்க. ஆன்மீகம்னா வீட்டை விட்டு போயிடணும். இப்போ வீட்டை விட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கிட்டு காவி வேஷ்டி, காவி சட்டை, மாலை, ருத்ராஜம், முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இப்படி போய் எங்கேயாச்சும் போய் ஏதாவது காட்டில் கோயிலில் உட்காந்துக்கிட்டு யாசகம் வாங்கிட்டு அப்படியே இறைவா இறைவா இறைவான்னு இறைவன் நினச்சிக்கிட்டே கடைசியில் போய் இறந்துருவாங்க. அது ஒரு வாழ்க்கை கிடையாது. சன்னியாசியை போகிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா தவறு. ஆன்மீகம்னா இது வேறு என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகம்னா நல்லா ஒன்றத்தை புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் என்றால் உங்களை பற்றி தெளிவு, நீங்கள் யார் என்கின்ற தெளிவு, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வதே ஆன்மீகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மெய்யியல் என்று பேர். ஆன்மீகத்துக்கு மெய் என்றால் உண்மை என்று அர்த்தம். உண்மையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். உண்மை. நீங்கள் என்றால் இப்போ நான் அப்படின்னா யார், நான் யார், இந்த உடல்னா என்ன, இந்த மனம்னா என்ன, இந்த ஆன்மானா என்ன, இது எல்லாம் எப்படி இயங்குது, நான் எப்படி உருவானேன், நான் எங்கேருந்து வந்தேன், இப்போ இந்த கணம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய சுவாசம் எப்படி இயங்குது, என்னுடைய ஹார்ட் பீட் எப்படி இயங்குது, என்னுடைய உறுப்புகள்லாம் இயங்கிக்கிட்டு அது ஒரு வேலையை பார்த்துட்ருக்கு. என் உடல் உறுப்புக்குள்ளே அவ்வளோ விஷயம் நடக்குது, என் மனத்தில் அவ்வளோ விஷயம் நடக்குது. இந்த ஆன்மான்னு சொல்கிறாங்க, அது என்னமோ பண்ணிகிட்ருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்கே, அது என்ன, இது எல்லாத்தையும் ஒன்று படைச்சி இப்போது நான் பேசுகிறதுக்கு இந்த கணம் என் கூடயே இருக்கே, அது என்னது, அப்போ நாங்கிறது யார், அப்படி என்று உண்மையை தெரிந்து, ஆன்மாவை பற்றி தெரிந்து, நான் யார் என்கின்றதை தெரிந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மை பாதையில் செல்பவர்களுக்கு பேர் தான் ஆன்மீகம், ஆன்மீகவாதி, மெய்யியல்வாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு போய் சன்னியாசி அப்படி கிடையாது. அப்படியும் போய் இறைவனை அடையலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே பிறப்பு எடுத்ததே வேறு. முதல்ல நீங்கள் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, பேரை சொல்லுவீங்க. இந்த பேர் தான் நான். அப்போ பேருங்கிறது கிடையாது. பேரை போய் ஒரு நிமிஷத்துலேயே மாற்றிட்டு வந்துடலாம். அப்போ இந்த உடல் தான் நீங்களான்னு பார்த்தா உடல் கிடையாது, உடல் அழியக்கூடியது. அப்போ நீங்கள் யார், ஆன்மாங்கிறது. அப்போ ஆன்மான்னு கேட்டால் ஆன்மா மனதும் கிடையாது. மனம் என்பது அது அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. மனம் என்பது நீங்கள் கிடையாது. ஆன்மாவுடைய சிறு குழந்தை தான் மனம். அப்போ மனமும் நீங்கள் கிடையாது. அப்போ ஆன்மாவான்னு பார்த்தா ஆன்மா இறைவனுடையது. அப்போ நீங்கள்ங்கிறது யார், அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு மாயையில் இருக்கீங்க. அப்புறம் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை என்பது வாழ்வீங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், என்ன, எதுக்காக வந்தீங்க, ஏன் பிறப்படுத்தீங்க, ஏன் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற முழுமையான உச்சகட்டமான தெளிவுக்கு பேரே ஆன்மீகம், மெய்யியல். இது ஒருவனுக்கு தெரியும் பொழுது அவனுக்கு இந்த சிற்றின்பம்னா நீங்கள் ஒன்று ஒன்று ஆசைப்படுறீங்களா, இந்த வீடு, வாச, குழந்தை, குட்டி, மனைவி, பங்களா, இந்த கார், அதெல்லாம் இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் தேவையான அனைத்தும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, மாயை. இது அனைத்தும் ரொம்ப சுலபமாக கிடைத்துவிடும். தெளிவு கிடைத்துவிட்டு என்றால் மிக சுலபமாக இது கிடைத்துவிடும். அடுத்தது இறைவனை நோக்கி போவதற்கான பாதை. எதற்காக வந்தோம், நம்ம எங்கிருந்து வந்தோம், நன்றாக ஒன்றத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனித கூட்டில் அடைபட்டு இருக்கும் வரை நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கன்னு தெரியாது, ஏன் பிறந்தீங்கன்னு தெரியாது, எதுக்காக வந்தீங்கன்னு தெரியாது. இப்போ உங்களுடைய உடல் தான் விழித்து கொண்டு இருக்கின்றது. ஆன்மா என்பது தூங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்கள் உறக்கத்தில் இருக்கும்பொழுது கனவு என்பது நீங்கள் கண்டீங்க அப்படின்னா அது உண்மையாகவே இருக்கும். நீங்கள் முழிச்சு பார்க்கும்பொழுது தான் இது கனவு. இப்போ வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்னு தோணும். இப்போ உங்களுடைய உடல் என்பது விழிப்பில் இருக்குது. ஆன்மா என்பது உறங்கி கொண்டு இருக்கின்றது. மணக்கண் ஆன்மா என்பது உறங்கி கொண்டு இருக்கின்றது. அது எப்போது நீங்கள் தட்டி எழுப்புகின்றீர்களோ அது விழிப்படையும் போது தான் நீங்கள் யார், எத்தனை ஜென்மம் எடுத்தீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யார், இப்போ எதுக்காக இந்த மனித பிறகு எடுத்திருக்கீங்க அப்படி என்பது எல்லாம் தெளிவாக தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்றால் உண்மையை தெரிந்து கொள்வது. உண்மையை தெரிந்து கொள்வதற்கு பேரே ஆன்மீகம். ஆன்மாவை தெரிந்து கொள்வது மெய்யியல். இந்த மாயையில் சிக்கிக்கொண்டு ஒரு எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். நன்றாக புரிந்து தெரிந்து தெளிந்து நல்ல ஒரு வழியில் சென்று இறைவனை அடையுங்கள். ஓம் நம சிவாய நம.